வேண்டிய வரங்களை தரும் ஆரோக்கிய அன்னை வேளாங்கண்ணி மாதா. வங்க கடலோரம் அமைதியான சூழலில் சுமையோடு வரும் பக்தர்களுக்கு காட்சி தருகிறார் அன்னை வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய மாதா. உலக புகழ் பெற்று திகழும் வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னை பேராலயம் பாசலிக்க அந்தஸ்து பெற்ற பேர் ஆலயமாகவும் கீழே நாடுகளின் லூர்து எனவும் போற்றப்படுகிறது. இதனால் எல்லா சமயங்களை சார்ந்த பக்தர்களும் அன்னை மரியாளை வழிபட்டு தன்னை ஜெபத்தின் மூலமாக ஒப்புக் கொடுக்கிறார்கள். இங்கு திருவிழா நாட்கள் என்று இல்லாமல் எப்பொழுதும் பல வெளியூர், வெளி மாநிலங்கள், வெளிநாடுகளில் இருந்து நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்த வண்ணம் இருப்பார்கள். திருவிழா காலங்களில் மட்டும் சுமார் 10 லட்சம் பக்தர்கள் இங்கு வந்து வழிபட்டு செல்கின்றார்கள். திருமண தடை, குடும்ப பிரச்சனை, நினைத்த காரியம் நிறைவேற தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் கேரளா உள்ளிட்ட வெளி மாநிலங்களில் இருந்தும் பாத யாத்திரையாக லட்சக்கணக்கான பக்தர்கள் அன்னை வேளாங்கண்ணி மாதா திருவிழாவில் கலந்து கொள்ள வருவார்கள். அதேபோல் தனது வேண்டுதலுக்காக குறைந்தது 3 ஆண்டுகள், 5 ஆண்டுகள் என்றும் மேலும் ஒவ்வொரு ஆண்டும் தவறாமல் தொடர்ந்து பாத யாத்திரையாக வரும் பக்தர்களின் எண்ணிக்கையும் நாளுக்கு நாள் அதிகரித்த வண்ணம் உள்ளது. தங்களது வேண்டுதல்கள் நிறைவேறினாலும் நிறைவேற வேண்டும் என்றாலும் வேளாங்கண்ணி புதுக்கோயிலின் பின்பக்கம் வாசலிலிருந்து பழைய வேளாங்கண்ணி கோயில் மாதா குளம் வரை தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் முழந்தாள் படியிட்டு சென்று தங்களது வேண்டுதல்களை அன்னையின் பாதத்தில் சமர்ப்பிக்கிறார்கள். முக்கியமாக முழந்தாள் படியிட்டு புதுக்கோயிலில் இருந்து பழைய கோயில் வரை பக்தியுடன் நடந்து சென்றால் வேண்டியது நிச்சயம் நடந்தேறும் என்பது பக்தர்களின் காலம் காலமான அசைக்க முடியாத நம்பிக்கையாக இருந்து வருகிறது. பாத யாத்திரையாக நடந்து வந்தாலும் முழந்தாள் படியிட்டு நடந்து வந்தாலும் தங்களது வேண்டுதல்கள் நிறைவேறும் பொருட்டும் வேளாங்கண்ணி பழைய கோவிலின் ஆலமரத்தில் திருமணம் கைகூட வேண்டும் என்று வேண்டிக் கொண்டவர்கள் தாலி கயிற்றையும், குழந்தை பாக்கியத்திற்காக வேண்டிக் கொண்டவர்கள் தொட்டிலையும், தீராத நோய் மற்றும் உடல்நலம் பெற வேண்டியவர்கள் அந்த உடல் உறுப்பு பகுதிகளை தகடுகளாக அந்த ஆலமரத்தில் கட்டிவிட்டு செல்கிறார்கள். வேண்டுதல்கள் நிறைவேறியதும் பின் மீண்டும் வந்து தங்களது பிரார்த்தனை மூலமாக நன்றியை பக்தர்கள் தெரிவிக்கிறார்கள். சுமையோடு வருபவர்களின் மனதை சுகமாக்குவதாலும் வேண்டிக் கொண்டவர்களின் உடல் உள்ள குறைகளை தீர்ப்பதால் மட்டுமல்லாமல் வேண்டுவோருக்கு வேண்டிய வரங்களை கருணையோடு தருவதாலேயே அனைவருக்கும் ஆரோக்கிய அன்னையாக திகழ்கிறார் அன்னை வேளாங்கண்ணி மாதா. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த அன்னை வேளாங்கண்ணி மாதா கோயிலில் ஏப்ரல், மே மாதம் மட்டும் போகாதீங்க. ஏன்னா அங்கே ஜெல்லி ஃபிஷ் சம்மர் டயத்தில் வெளியே வந்திருக்கும். நம்ம குளிக்க போனோம்னா நம்மளை நல்லா கடிச்சிடுது. அதோட பெயின் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. சின்ன பசங்களை தான் மேக்ஸிமம் கடிக்குது. அதனால அந்த மாதம் மட்டும் போகாமல் பார்த்துக்கோங்க.